Hi everyone, welcome back to Trending Reader channel. 10th standard English subjectல 7th lesson The Dying Detective. இந்த lesson உடைய question and answer, அதற்கான தமிழ் explanation, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா question and answerக்கான தமிழ் மீனிங்கை உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் த டையிங் டிடெக்டிவ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர். கொஸ்டின்: ஹவு டிட் வாட்சன் ஃபீல் when he heard of ஹோம்ஸ் இல்னஸ்? ஹோம்ஸின் உடல்நிலை சரியில்லாத செய்தியை கேட்டபோது வாட்சன் எவ்வாறு உணர்ந்தார்? ஆன்சர்: Watson felt horrified when he heard of Holmes' illness. வாட்சன் பார்த்தீங்கன்னா ஹோம்ஸுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு செய்தியை கேள்விப்பட்ட போது மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சார். கொஸ்டின்: why didn't the landlady call the doctor? வீட்டின் உரிமையாளர் ஏன் மருத்துவரை அழைக்கவில்லை? ஆன்சர்: the landlady didn't call the doctor because Holmes would not allow her to call the doctor. வீட்டின் உரிமையாளர் மருத்துவரை அழைக்கவில்லை ஏனென்றால் ஹோம்ஸ் மருத்துவரை அழைக்க வீட்டின் உரிமையாளரை அனுமதிக்கவில்லை. ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா தான் தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளர், அதாவது அந்த லேண்ட்லேடி கிட்ட தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருப்பார். இருந்தாலும் அந்த லேண்ட்லேடியை டாக்டருக்கு கால் பண்ண அவர் அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். கொஸ்டின்: வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் ஹோம்ஸ் when Watson saw him? வாட்சன் ஹோம்ஸை பார்த்தபோது ஹோம்ஸின் நிலை என்ன? அல்லது வாட்சன் ஹோம்ஸை பார்த்தபோது ஹோம்ஸின் நிலை எப்படி இருந்தது? ஆன்சர்: ஹோம்ஸ் had not taken food or drink for the past 3 days. His face was thin and his eyes had the brightness of fever. His cheeks were flushed and his hand twitched all the time. ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக எதையுமே சாப்பிட்ருக்க மாட்டார். ஃபுட்டோ வாட்டரோ ஏதோ ஃப்ரூட் ஜூஸோ எதையுமே எடுத்துகிட்டு இருக்க மாட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவும் மெலிந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஃபீவருடைய அந்த தாக்கம் அவருடைய கண்களில் தெரியும். அவருடைய கண்ணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுருங்கி ஒரு மாதிரி ஜுரம் வந்தால் எப்படி ஒரு மாதிரி வெளிரி காணப்படுமோ அதுபோல் அந்த ஜுரத்தினுடைய தாக்கம் அவருடைய கன்னத்தில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹோம்ஸுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்களிலுமே ஒரு விதமான ஷிவரிங், ஒரு விதமான நடுக்கம் அவருடைய கைகளில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஸ்டின்: அக்கார்டிங் டு ஹோம்ஸ் வாட் வாஸ் த டிசீஸ் ஹீ வாஸ் சஃபரிங் ஃப்ரம்? ஹோம்ஸின் கூற்றுப்படி அவர் என்ன நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்? அல்லது ஹோம்ஸின் கருத்துப்படி அவர் என்ன நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்? ஆன்சர்: அக்கார்டிங் டு ஹோம்ஸ் ஹீ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் தார்பவுன்லி ஃபீவர் ஆர் பிளாக் ஃபார்மோசா பிளேக். ஹோம்ஸின் கூற்றுப்படி அல்லது ஹோம்ஸின் கருத்துப்படி அவர் தார்பவுன்லி காய்ச்சல் அல்லது கருப்பு ஃபார்மோசா பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். கொஸ்டின்: ஹூ டிட் வாட்சன் see when he entered the room? வாட்சன் அறைக்குள் நுழைந்தபோது யாரை பார்த்தார்? ஆன்சர்: Watson saw Culverton Smith's butler at the doorway. On entering the room, he saw a thin man with bald head, Mr. Culverton Smith. வாட்சன் வீட்டு வாசலில் கல்வர்டன் ஸ்மித்தின் வேலைக்காரரை பார்த்தார். அறைக்குள் நுழைந்தபோது வழுக்கை தலையுடன் ஒரு மெல்லிய மனிதன் கல்வர்டன் ஸ்மித்தை கண்டார். வாட்சன் பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ரூமுடைய என்ட்ரன்ஸில் யாரை பார்ப்பார்னு பார்த்தீங்கன்னா கல்வர்டன் ஸ்மித்துடைய வீட்டு வேலைக்காரரை பார்ப்பார். ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் யாரை பார்ப்பார்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன், ரொம்பவும் மெல்லிய மனிதன், அதாவது ரொம்பவும் மெலிசாக ஒரு மனிதன் வழுக்கை தலையுடன் உட்கார்ந்துருக்கிறத பார்ப்பார். அந்த வழுக்கை தலையுடன் உட்கார்ந்திருந்த அந்த மனுஷனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வர்டன் ஸ்மித். கொஸ்டின்: வாட் வேர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் பை ஹோம்ஸ் டு வாட்சன்? ஹோம்ஸ் வாட்சனுக்கு வழங்கிய அறிவுறுத்தல்கள் என்ன? அல்லது ஹோம்ஸ் வாட்சனுக்கு வழங்கிய வழிமுறைகள் என்ன? ஆன்சர்: Holmes instructed Watson
to tell Smith exactly how he was suffering from the illness. He asked Watson to persuade Smith to come to meet him. Watson should return before the arrival of Smith and hide in the next room. ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்சன் கிட்ட என்ன சொல்லியிருப்பார்னா, வாட்சனை போய் ஸ்மித்தை பார்க்க சொல்லியிருப்பார். ஸ்மித்துக்கிட்ட ஹோம்ஸ் வந்து தான் எப்படிலாம் நோயால் அவதிப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஸ்மித்து வந்து ஹோம்ஸை பார்க்க வர்றதுக்கு சம்மதம் வாங்க சொல்லியிருப்பார். ஸ்மித்து வந்து சம்மதம் சொன்ன பிறகு வாட்சனை அங்கேருந்து உடனே கிளம்பி வந்துடும்படி சொல்லியிருப்பார். ஸ்மித்து வந்து ஹோம்ஸை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே வாட்சன் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். வந்து ஒரு ரூமில் மறைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கொஸ்டின்: why did ஹோம்ஸ் plead with ஸ்மித்? ஹோம்ஸ் ஸ்மித்திடம் ஏன் கெஞ்சினார் அல்லது ஹோம்ஸ் ஸ்மித்திடம் ஏன் மன்றாடினார்? ஆன்சர்: ஹோம்ஸ் pleaded with ஸ்மித் to cure him of the strange disease. ஹோம்ஸ் தனக்கு ஏற்பட்டிருக்கும் விசித்திரமான நோயை குணப்படுத்துமாறு ஸ்மித்திடம் மன்றாடினார். கொஸ்டின்: ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விக்டர் சேவேஜ் டெத்? வாட் வாஸ் த எவிடன்ஸ் ஃபார் இட்? விக்டர் சேவேஜின் மரணத்திற்கு யார் காரணம்? அதற்கான ஆதாரங்கள் என்ன? ஆன்சர்: Culverton Smith was responsible for Victor Savage's death. The poisoned sharp spring inside the ivory box was the evidence for it. விக்டர் சேவேஜின் மரணத்திற்கு காரணம் கல்வர்டன் ஸ்மித். ஐவரி பாக்ஸில் இருந்த விஷம் கலந்த ஸ்ப்ரிங் தான் மரணத்திற்கான ஆதாரமாக இருந்தது. விக்டர் சேவேஜுடைய மரணத்திற்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா கல்வர்டன் ஸ்மித். அதுக்கு என்ன ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா, கல்வர்டன் ஸ்மித் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸை கொலை பண்ணுறதுக்காக அவர் வந்து ஒரு ஐவரி பாக்ஸில் விஷம் கலந்த ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பியிருப்பார். அதுதான் பார்த்தீங்கன்னா கல்வர்டன் ஸ்மித்துக்கு எதிராக அமைந்த ஒரு ஆதாரம். கொஸ்டின்: வாட் எக்ஸ்பிளனேஷன் டிட் ஹோம்ஸ் கிவ் ஃபார் ஸ்பீக்கிங் ரூட்லி டு வாட்சன்? ஹோம்ஸ் வாட்சனிடம் முரட்டுத்தனமாக பேசியதற்கு ஹோம்ஸ் கொடுத்த விளக்கம் என்ன? அல்லது ஹோம்ஸ் வாட்சனிடம் முரட்டுத்தனமாக பேசியதற்கு ஹோம்ஸ் என்ன விளக்கம் கொடுத்தார்? ஆன்சர்: ஹோம்ஸ் ஸ்போக் ரூட்லி டு வாட்சன் பிகாஸ் he didn't want Watson to know that he was not ill. He also want to get Smith to meet him. ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்சன் கிட்ட ஏன் முரட்டுத்தனமாக நடந்துப்பார்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட அப்படி முரட்டுத்தனமாக நடந்துக்கலன்னா வாட்சன் வந்து ஹோம்ஸுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இல்லை, ஹோம்ஸ் வந்து நல்லா தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா வாட்சன் கிட்ட ஹோம்ஸ் வந்து முரட்டுத்தனமாக நடந்துப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹோம்ஸ் வந்து தனக்கு நிஜமானமே உடல்நிலை சரியில்லை, அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு வாட்சன் நினச்சாதான் வாட்சன் போய் ஸ்மித்தை வந்து ஹோம்ஸை பார்க்க கூப்பிட்டுட்டு வருவார். அதனால தான் ஹோம்ஸ் வந்து வாட்சன்கிட்ட ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துகிட்ருப்பார். கொஸ்டின்: ஹவ் வாஸ் ஹோம்ஸ் ஏபிள் டு லுக் சிக்? எவ்வாறு ஹோம்ஸ் உடல்நிலை சரியில்லாதவாறு தன்னை காட்டிக்கொண்டார்? அல்லது எப்படி ஹோம்ஸ் உடல்நிலை சரியில்லாதவாறு தன்னை காட்டிக்கொண்டார்? ஆன்சர்: ஹோம்ஸ் had not taken food or drink for past 3 days and the makeup made him look really sick. ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா தனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு மற்றவங்க நம்பணும், நிஜமாக தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு நினைக்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 நாளும் என்ன பண்ணியிருப்பார்னா சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டார், குடிக்கிறதுக்கும் எதையுமே எடுத்துகிட்டு இருக்க மாட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்பு வந்து ரொம்ப மெலிந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் ஹோம்ஸ் வந்து தனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு பார்க்குறவங்க நம்பணும், அதுக்காக என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்கப்பும் போட்டிருப்பார். கொஸ்டின்: ஹூ வாஸ் மிஸ்ஸஸ் ஹட்சன்? வை வாஸ் ஷீ ஒரீடு? திருமதி ஹட்சன் யார்? அவள் ஏன் கவலைப்பட்டாள்? ஆன்சர்: மிஸ்ஸஸ் ஹட்சன் வாஸ் த லேண்ட்லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஷீ வாஸ் ஒரீடு அபவுட் ஹோம்ஸ் இல்னஸ். ஹட்சன் என்பவள் ஷெர்லாக் ஹோம்ஸின்
வீட்டு உரிமையாளர் ஹோம்ஸுக்கு ஏற்பட்டிருந்த நோயை நினைத்து அவள் கவலையடைந்தாள். அல்லது ஹோம்ஸுக்கு ஏற்பட்டிருந்த நோயை நினைத்து அவள் கவலைப்பட்டாள். மிஸ்ஸஸ் ஹட்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் தங்கியிருந்த வீட்டுடைய உரிமையாளர். அந்த லேண்ட்லேடி ஏன் கவலைப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸுடைய உடல்நிலையை நினச்சி தான் ரொம்ப அவங்க கவலைப்பட்டாங்க. கொஸ்டின்: Why didn't Holmes let Watson examine him? ஹோம்ஸ் தன்னை பரிசோதிக்க ஏன் வாட்சனை அனுமதிக்கவில்லை? ஆன்சர்: Actually, Holmes was not sick. He pretended to be sick to solve a murder case. So, he did not let Watson to examine him. ஹோம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இல்லை. ஹோம்ஸ் நல்லா தான் இருந்தார். ஹோம்ஸ் ஏன் தனக்கு உடல்நிலை சரியில்லாத மாதிரி நடித்தார்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலை கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹோம்ஸ் தனக்கு உடல்நிலை சரியில்லாத மாதிரி நடிப்பார். வாட்சன் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர். எங்கே வாட்சனை தன்னை பரிசோதிக்க அனுமதிச்சா தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இல்லை, தான் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட போகிறாருன்னு தான் வாட்சனை ஹோம்ஸ் தன்னை பரிசோதிக்க அனுமதிக்கலை. கொஸ்டின்: Why did Holmes warn Watson against touching his things? What was Watson's reaction? ஹோம்ஸ் வாட்சனை தனது பொருட்களை தொட வேண்டாம் என ஏன் எச்சரித்தார்? ஹோம்ஸ் அவ்வாறு கூறும்போது வாட்சனின் எதிர்வினை என்ன? ஆன்சர்: ஹோம்ஸ் டிட் நாட் லைக் anyone touching his things. So he warned Watson. Watson sat down silently when Holmes warned him. ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்சன் கிட்ட என்ன சொல்லுவார்னா, இன்னொருத்தவங்க தன்னுடைய பொருளை தொடர்றது பிடிக்காதுன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் வாட்சனையும் தன்னுடைய பொருளை தொட வேணான்னு எச்சரிப்பார். அதனால் வாட்சன் ஹோம்ஸுடைய பொருளிலிருந்து விட்டு விலகி தனியாக ரொம்ப அமைதியாக உக்காந்துருவார். கொஸ்டின்: What did Watson find on the table near the mantel piece? வாட்சன் மேஜையில் மேண்டல் பீஸுக்கு அருகில் எதனை கண்டார்? ஆன்சர்: வாட்சன் found a small black and white ivory box with a sliding lid on the table near the mantel piece. வாட்சன் பார்த்தீங்கன்னா மேஜையில் மேண்டல் பீஸ்க்கு பக்கத்தில் என்ன பார்ப்பார்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கருப்பு மற்றும் வெள்ளை நிறமுடைய ஐவரி பாக்ஸை பார்ப்பார். அந்த ஐவரி பாக்ஸுடைய மூடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் இருந்துச்சு. நகர்த்தனா திறக்கிற மாதிரியும் திரும்ப நகர்த்தனா மூடுற மாதிரியும் அந்த ஐவரி பாக்ஸுடைய மூடி இருந்துச்சு. கொஸ்டின்: Who is மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்? மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் என்பவர் யார்? ஆன்சர்: மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் இஸ் a planter. He lives in Sumatra Island. He killed his nephew Victor Savage in order to retain the property. மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தோட்டக்காரர். அவர் எங்கே வாழ்ந்துட்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா சுமத்ரா தீவில் வாழ்ந்துட்டு வராரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மருமகன் விக்டர் சேவேஜை அவருடைய பணத்துக்காக அதாவது சொத்துக்காக ஆசைப்பட்டு கொலை செஞ்சுருப்பார். கொஸ்டின்: What did Holmes ask Watson to do before leaving his room? ஹோம்ஸ் வாட்சனிடம் தனது அறையை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பு வாட்சனை என்ன செய்ய சொன்னார்? ஆன்சர்: ஹோம்ஸ் asked Watson to put the money in his pockets, light the gas lamp off on, and place some letters and paper on the table. He also asked him to place the ivory box and slide the lid a bit before leaving his room. ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்சன்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை எடுத்து அவருடைய பாக்கெட்டில் வைக்க சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் இருக்கிற கேஸ் லேம்பை பாதி வெளிச்சம் அடிக்கிற மாதிரி ஏற்றி வைக்க சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கடிதங்களையும் காகிதத்தையும் அவருடைய மேஜையில் வைக்க சொல்லியிருப்பார். அவர் அறையை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பு அவருடைய மேஜையில் இருந்த ஐவரி பாக்ஸுடைய அந்த மூடியை கொஞ்சமாக திறந்து வச்சுட்டு
ரூமை விட்டு வெளியே போக சொல்லியிருப்பார். கொஸ்டின், வாட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிட் ஹோம்ஸ் கிவ் வாட்சன் டு கெட் மிஸ்டர் ஸ்மித்? ஸ்மித்தை அழைத்து வர ஹோம்ஸ் வாட்சனுக்கு கொடுத்த அறிவுறுத்தல்கள் என்ன? ஆன்சர், ஹோம்ஸ் asked Watson to tell Smith that Holmes was dying and to persuade Smith to come. Watson should return before the arrival of Smith. ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்சன் கிட்ட என்ன சொல்லியிருப்பார்னா, வாட்சனை போய் ஸ்மித்தை பார்க்க சொல்லியிருப்பார். ஸ்மித்துக்கிட்ட ஹோம்ஸ் ரொம்பவும் சீரியஸாக இருக்கார், அவர் பிழைக்கிறதே கஷ்டம், அவர் ரொம்ப இறந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் ஸ்மித்தை ஹோம்ஸை பார்க்க கூட்டிகிட்டு வரும்படி வாட்சன்கிட்ட சொல்லியிருப்பார். ஸ்மித்து ஹோம்ஸை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே வாட்சனை அவருடைய வீட்டுக்கு திரும்ப வர சொல்லியிருப்பார். கொஸ்டின், ஒய் டிட் ஹோம்ஸ் வாண்ட் ஸ்மித் டு ட்ரீட் ஹிம்? ஹோம்ஸ் ஸ்மித்தை தனக்கு சிகிச்சை அளிக்க ஏன் விரும்பினார்? ஆன்சர், ஹோம்ஸ் தாட் தட் ஸ்மித் வாஸ் த ஒன்லி மேன் இன் லண்டன் who knew well about the deadly disease. So he wanted Smith to treat him. லண்டனில் கொடிய நோயை பற்றி நன்கு அறிந்த ஒரே மனிதர் ஸ்மித் மட்டும்தான் அப்படின்னு ஹோம்ஸ் நினச்சாரு. அதனால தான் ஸ்மித்தை தனக்கு சிகிச்சை அளிக்க ஹோம்ஸ் விரும்பினார். கொஸ்டின், அக்கார்டிங் டு ஸ்மித் ஹவு டிட் ஹோம்ஸ் கெட் த டிசீஸ்? ஸ்மித்தின் கருத்துப்படி ஹோம்ஸிற்கு நோய் எப்படி வந்தது? அல்லது ஸ்மித்தின் கூற்றுப்படி ஹோம்ஸிற்கு நோய் எப்படி வந்தது? ஆன்சர், ஸ்மித் தாட் தட் ஹோம்ஸ் கெட் த கான்டேஜியஸ் டிசீஸ் பை டச்சிங் த பாய்சன்ட் ஷார்ப் ஸ்ப்ரிங் கெப்ட் இன்சைட் த ஐவரி பாக்ஸ் விச் ஹி ஹேட் சென்ட் டு ஹோம்ஸ் பை போஸ்ட். ஸ்மித்து பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, தான் தபால் மூலயமா ஹோம்ஸுக்கு அனுப்பின ஐவரி பாக்ஸ் உள்ளே வைக்கப்பட்டிருந்த அந்த விஷம் கலந்த அந்த கூர்மையான ஸ்ப்ரிங்கை ஹோம்ஸு தொட்டிருப்பார். அதனால தான் ஹோம்ஸுக்கு இந்த தொற்று நோய் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்பார். கொஸ்டின், ஹூ அரெஸ்டட் ஸ்மித்? வாட் வேர் த சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் ஹிம்? ஸ்மித்தை கைது செய்தது யார்? அல்லது ஸ்மித்தை கைது செய்தவர் யார்? ஸ்மித்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் என்ன? ஆன்சர், இன்ஸ்பெக்டர் மார்டன் arrested Smith. He arrested Smith on the charges of murdering his nephew Victor Savage and his attempt to kill Holmes in the same way. ஸ்மித்தை கைது செய்தவர் இன்ஸ்பெக்டர் மார்டன். ஸ்மித் தனது மருமகனை கொலை செய்த குற்றத்திற்காகவும் ஷெர்லாக் ஹோம்ஸை கொலை முயற்சி செய்த குற்றத்திற்காகவும் கைது செய்யப்பட்டார். இந்த வீடியோ உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.